எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றியுள்ள ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னா பியூட்டி பிளெண்டர். இதுதான் அந்த ப்ராடக்ட். இதை பற்றியுள்ள ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வர அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால லைக் கொடுக்க மறக்காதீங்க. என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்கலாம். இது பியூட்டி பிளெண்டர். இது என்ன பிராண்ட்னா ஏஒய் அப்படின்னு சொல்ற பிராண்டோட பியூட்டி பிளெண்டர். இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னா நம்மளோட முகத்துல போட்டிருக்க மேக்கப், அதாவது ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதை பிளெண்ட் பண்றதுக்கு, அதாவது தேய்க்கிறதுக்கு, மொத்தமா முகத்துல ஈவனா அழகா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த பியூட்டி பிளெண்டர். இது ஏஒயின் உள்ள பிராண்டோட ப்ராடக்ட். இதுல மொத்தம் 3 விதமான ஷேப்ல பிளெண்டர்ஸ், பியூட்டி பிளெண்டர்ஸ் இருக்கு. உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு மேல வர்ற பேக்கிங் ரொம்ப திக்கான பிளாஸ்டிக் இதுல வருது. உள்ளாடி சும்மா லைட்டா ஒரு திக்னஸ் இல்லாத பிளாஸ்டிக். ஓகேவா? இதுதான் அந்த ப்ராடக்ட். அதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் நான் சொல்லிடுறேன். இதுல போட்டிருக்க பிரைஸ் 599 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, 599 ரூபான்னு. ஆனா இதை நான் வாங்கினது 220 ரூபாய்க்கு, 220 ருபீஸுக்கு நான் அந்த ப்ராடக்ட வாங்கினேன். purple.comல இருந்து வாங்கினேன், ஆஃபர்ல வாங்கினேன். இப்பவும் அதே ஆஃபர் இருக்குது. நீங்க விருப்பப்பட்டா இதை நீங்க purple.comல இருந்து வாங்கலாம். நான் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? இதுதான் அந்த ப்ராடக்ட். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்றது, ஏன் யூஸ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை நம்ம முகத்துல போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்றதுக்கு, அதாவது தேய்க்கிறதுக்கு, முகம் மொத்தம் பரப்பி விடுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ற பிளெண்ட் பண்றதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரஷ்னால பிளெண்ட் பண்ற நேரம் என்ன ஆகும்னா, ஒரு சில நேரம் ஓரளவு நல்ல பினிஷிங் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு லைன் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஒரு அன்ஈவனான பினிஷ் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம கையினால ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்றதுல ஒரு சில இடத்துல எல்லாம் நீட்டா ஃபவுண்டேஷன் இருக்காது. அதுவும் இல்லாம ஈவனான பினிஷ் இருக்காது. ஓரளவு ஈவனா இருக்கும், ஆனா ரொம்ப சூப்பரான பினிஷிங் இருக்காது. அதாவது இந்த பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுன நேரம் எந்த அளவு பினிஷிங் கிடைக்குதோ அந்த அளவு நம்ம கையிலயோ இல்ல அந்த மேக்கப் பிரஷ்லயோ, அதாவது ஃபவுண்டேஷன் பிரஷ் யூஸ் பண்ற நேரமோ கிடைக்கிறது இல்லை. இந்த பியூட்டி பிளெண்டரோட பெனிஃபிட்டே மேக்கப்ப ஒரு ஃபிளாலெஸ் லுக், அதாவது நம்ம ஒரு இடத்துல ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம்னா எல்லா இடம் முகம் மொத்தமா ஒரே ஈவனான டோனோட காட்டும். ஒரு இடத்துல அதிகமாகவோ இல்ல இன்னொரு இடத்துல குறைவாகவோ அந்த மாதிரி காட்டாது. எல்லா ஒரு முகத்துல, அதாவது கண்களுக்கு இடைப்பகுதியா இருந்தாலும் சரி, இல்ல மூக்குக்கு இடைப்பகுதி, அப்படி காது பக்கம், எந்த இடமா இருந்தாலும் நம்ம மேக்கப்பை ஸ்ப்ரெட் பண்ற நேரம் ஈவனா சூப்பரா ஒரு ஃபிளாலெஸ் லுக்க கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றதா இந்த பியூட்டி பிளெண்டர்ஸ். ஓகேவா? இந்த பியூட்டி பிளெண்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த பியூட்டி பிளெண்டரை எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து பாக்குற நேரம் திக்கில்ல, ஆனா அப்படி அழுத்துனா அழுத்து படம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாட்டர்ல ஊற போடணும்னு இல்ல. நம்ம இப்ப ஒரு மக்ல ஏதாவது வாட்டர் வச்சுட்டு இதை உள்ளாடி போட்டு கொஞ்சம் இப்படி அழுத்தி இப்படி விட்டா போதும், உள்ளாடி தண்ணி அப்படியே ஏறிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்சமா அப்படியே திரும்ப ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி பண்ணணும். இல்ல அப்படி பண்ண விருப்பம் இல்லைன்னா வாட்டருக்குள்ளே போட்டுருங்க. அது கொஞ்ச நேரத்துல ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா இது நார்மலா எந்த சைஸ்ல இருக்குதோ அதை விட ஒரு பெரிய சைஸா மாறிடும். ஓகேவா? இதை விட கொஞ்சம் கூட பெரிய சைஸா மாறும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்கிற சாஃப்டை விட இதை விட அதிகமான சாஃப்டா சூப்பரா இருக்கும்.
இந்த ப்ராடக்டை நம்ம வந்து இப்படியே இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி ரிசீவ் ஆகியிருக்கு, இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணவே கூடாது. அதனால உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கும் கிடைக்காது, பிளெண்டர் வந்து யூஸ் பண்ற மெத்தடே தவறு. ஓகேவா? அதனால இதை வாட்டர்ல போட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வாட்டர்ல போட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நல்லபடியாக எப்படி இருத்தி வந்து பிழிஞ்சிக்கணும். ஓகேவா? வாட்டரே இதுல இருக்கக்கூடாது, ஒரு ஈரத்தன்மை இருக்கணும். அதாவது அந்த பியூட்டி பிளெண்டர் பெருசா இருக்கும், எவ்வளோ பிழிய முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா பிழிஞ்சிக்குங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி இப்படி திருக்கி அந்த மாதிரி பிழியக்கூடாது, இந்த கைக்கு உள்ளாடி வச்சு இந்த மாதிரி இப்படி பிழியுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இதுதான் கரெக்டான மெத்தடு. அதை விட்டுட்டு வேற எந்த ஒரு மெத்தட்லயும் இந்த பியூட்டி பிளெண்டரை அப்படி அழுத்திடுறாங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்படி பண்ணணும்னா பாதி இடத்துல தண்ணி வெளியே போகாது, வேற இடத்துல போகும். அதனால இப்படி பண்ணீங்கன்னா மொத்தமா இருக்கிற தண்ணி வெளியே போகும். அதனால அப்படி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷனை தொட்டு நீங்க வந்து பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்க முகத்துல சூப்பரா பிளெண்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப், இதுல மொத்தம் 3 விதமான ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இது நல்ல குவாலிட்டியான நல்ல பியூட்டி பிளெண்டர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது ஆஃபர்ல கிடைச்சனால எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு, நல்ல பியூட்டி பிளெண்டர். ஒரு மாதிரி ரஃப் ஆட்டோ குவாலிட்டி இல்லாத ஸ்பாஞ்ச் வச்சோ பண்ணல, நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட ஷேப்பை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல இந்த மேல் பகுதி வருது பாத்தீங்களா, இந்த இடம்லாம் நம்மளோட மூக்கோட எடை பகுதி, கண்களுக்கு இடையில எல்லாம் வந்து இது அழகா பண்ணலாம். அதுவும் இல்லாம கண்ணுக்கு கீழ் பகுதியில கன்சீலர் எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் எந்த பக்கம்னும் இல்லை, எப்படி வேணாலும் பிடிச்சி ஃபவுண்டேஷனை இந்த மாதிரி வந்து ஸ்கின்ல இப்படி ஒத்தி ஒத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பியூட்டி பிளெண்டரோட ஷேப்பு இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து கையில இப்படி பிடிச்சிக்கிட்டு நல்ல அழகா வந்து ஃபவுண்டேஷனை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் கண்ணோட கார்னர்ல யூஸ் பண்ணலாம். கண்களோட உள்பக்கம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கத்துல எல்லாம் நீட்டா வந்து இந்த பக்கத்தை வச்சு யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கையை நம்ம பிடிச்சிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த பிளெண்டரை கம்பேர் பண்ற நேரம் பாருங்க, இது சின்ன சைஸ். ஓகேவா? ஸ்மால் சைஸ். இதோட ஷேப்பும் வேற, இது வந்து ஜஸ்ட் கோன் ஷேப் மாதிரி இருக்கு. ஓகே, இதை வந்து இந்த மாதிரி இந்த இடத்த எல்லாம் வச்சு ஃபேஸ்ல வந்து இப்படி இப்படி டாட் டாட்டா வச்சு ஃபவுண்டேஷனை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்படி பிடிச்சும் பண்ணலாம். ஓகேவா? இல்ல இப்படி எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வர இடத்துல வந்து மூக்குக்கு இடைப்பகுதி, கண்கள்லயும் வந்து உள்பக்கமா எல்லாம் நீட்டா வந்து ஃபவுண்டேஷனை ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனா மேக்கப்பை வந்து, அதாவது ஃபவுண்டேஷனை வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு பெஸ்டான ஆப்ஷன் வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் தான். அதாவது ஃபிளாலெஸ்ஸான லுக்கு கிடைக்கணும்னா பியூட்டி பிளெண்டரால தான் அதை கொடுக்க முடியும். இதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுனா தான் அந்த ஃபிளாலெஸ் ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ப்ரஷ்ல நம்ம அப்ளை பண்றதை விட பியூட்டி பிளெண்டர்ல தான் நமக்கு நல்லபடியா அது வந்து பிளெண்ட் ஆகும். ஓகேவா? ஈவனான ஸ்மூத்தான நீட்டான சர்ஃபேஸ் கிடைக்கணும்னா பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த ஃபினிஷ் வந்து கிடைக்கும். நான் இன்னைக்கு பண்ண ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.